அவரை தொழுது கொள்ளவும் ஆராதனை செய்யவும் அவருடைய நாமத்தை புகழ் பாடவும் கடவுள் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு இந்த காலை நேரத்தில் அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். தேவன் நம்மேல் கிருபையாய் இறங்க வேண்டும். நம்முடைய உள்ளங்களை தாழ்த்தி அவர் சமூகத்தில் ஜெபம் செய்து கொள்வோம். எல்லாரும் ஜெபம் செய்வோம். உங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். நீ நல்லவரும் நீ வல்லவருமாயிருந்து கிருபையாக எங்களுக்கு இறங்குகிறீரே, அதற்கும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். சூரியன் உதிப்பது போல எங்களுடைய உள்ளங்களை உம்முடைய நிழலின் கீழ் உதிக்க செய்த உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த காலையிலே உம்மை தேட, உம்மை தொழுது கொள்ள, உமக்கு ஆராதனை செய்ய நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய பலவீனங்களையும் எங்களுடைய குற்றம் குறைகளையும் கிருபையாய் எங்களுக்கு மன்னித்து பரிசுத்த சிந்தையோடு உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு அருள் புரியும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சங்கீதம் 145. சங்கீதம் 145 நான் வாசிக்கிறேன். ராஜாவாகி என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாறு இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரிகைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். மீண்டுமாக உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். கடவுளுடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நாம் கூடி வர முடிந்ததற்காக நன்றி செலுத்தி கொண்டு சபையாராகிய நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். கைகளை தட்டி நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். ஆராதிக்க
ஜெபம் செய்து கொள்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய தயவுகளுக்காக, உம்முடைய பிரதான இரக்கங்களுக்காக, நீர் எங்கள் மேல் பாராட்டிய சகல கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியோடு கூட நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உம்முடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக பரிசுத்த ஆவியிலே எங்களுக்கு உதவி செய்கிறீரே, அதற்கும் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். சூரியன் உதிப்பது போல எங்களுடைய உள்ளங்களை உம்முடைய நிழலின் கீழ் உதிக்க செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த ஒரு நாளை எங்களுக்கு கூட்டிக் கொடுத்து இந்த ஒரு நாளிலும் ஆண்டவரே குடும்பம் குடும்பமாக உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே எங்களுடைய பாதங்கள் நிற்கத்தக்கதாக வழிவகுத்து வந்தீரே, அதற்கும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். நன்றி செலுத்திக் கொள்கிறோம் சுவாமி. நீ நல்லவரும், நீ வல்லவரும், நீ மாட்சிமை நிறைந்தவருமாய் இருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே பாடல்கள் வழி, ஜெபங்களின் வழி, வேத தியானத்தின் வழியாகவும், காணிக்கை வழியாகவும், பரிசுத்த நற்கன்னையின் வழியாகவும் நாங்கள் எல்லாரும், சபையாராகிய நாங்கள் எல்லாரும் மதண்டையிலே கிட்டி நெருங்கத்தக்கதாக எங்களுக்கு நீர் அருள் புரிய வேண்டுதல் செய்கிறோம். 4 மாதங்களுக்கு பிற்பாடு சபையாராகிய எங்களை எல்லாரையும் எங்களுடைய மன விருப்பத்தின்படி நீர் கூட்டி சேர்த்தீரே, அதற்கும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பலிகளை செலுத்தி ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்ய எங்களுடைய உள்ளங்களை இந்த காலையிலே நீர் திடப்படுத்தி பலப்படுத்தி, சரீரத்திலும் பலவீனமாயிருக்கிறவர்களை நீர் பலப்படுத்தி வழி நடத்த வேண்டுதல் செய்கிறோம். சகலவித குற்றம் குறைகளையும் கிருபையாய் எங்களுக்கு மன்னித்து பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்துமாறு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமருவோம். இன்னொரு பாடலை பாடுவோம். தேவ தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தார். தேவ தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. கைகளை தட்டி பாடுவோம், கைகளை தட்டுவோம். Hallelujah.
இப்பொழுதும் மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 23. சபையார் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீத பகுதியை சங்கீதம் 23 1 தொடங்கி 6 வரை மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. 6ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். தேவன் தாமே இந்த திருவசனங்களை நம்முடைய உள்ளங்களில் பதிப்பாராக. இந்த சங்கீத பகுதி இந்த வேதத்தில் மிகவும் முக்கியமான இந்த 23ஆம் சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கடவுள் நமக்கு போதுமானவராய் இருக்கிறபடியினால் இந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு, நான் பயப்பட மாட்டேன், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று அவர் மன உறுதியோடு இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என்னை காக்கின்ற தேவனாய் இருக்கிறார். அதனால் கடவுளுடைய பிள்ளைகள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஒரு படிப்பினைக்காக என்று எண்ணி நாம் கடவுளை நாம் தொழுது கொள்ள கடவுள் நமக்கு உதவி செய்வார். அந்த நல்ல ஆண்டவருடைய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். கடவுளுடைய கிருபைக்காகவும் அவருடைய இலக்கங்களுக்காகவும் நன்றி செலுத்திக் கொள்வோம். நேற்றும் நல்ல ஒரு ஆராதனையை கடவுள் நமக்கு கட்டளையிட்டார். 4 மாதங்களுக்கு பிற்பாடு மீண்டும் நான் முன்பு ஜெபித்தது போல நம்முடைய குடும்பங்களை கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்த்து அவங்களுடைய தயவுக்காக அவருடைய கிருபைகளுக்காகவும் நாம் நன்றி செலுத்திக் கொள்வோம். இன்றைக்கும் அவரை தொழுது கொள்ள கடவுள் வழிவகுத்திருக்கிறார். அந்த நல்ல தேவனுக்கு நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் செலுத்துவோம். ஆராதனையில் நமக்கு பரிசுத்த நற்கருணை வழங்கப்படும். ஜெபத்தோடு கூட நாம் தேவ செய்தியை கேட்டு இந்த பரிசுத்த நற்கருணையில் பங்கு கொள்ள உங்களை அன்போடு போட்டுக்கொள்கிறேன். இந்த பூலோகத்தாரை என்ற பாடலை நாம் பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். ஆமென். ஜெபம் செய்து கொள்வோம். மகிமை மாட்சிமை நிறைந்த ஜீவனுள்ள பரமபிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலை வேளைக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த காலை வேளை ஆண்டவரே, உடைய வாணி ஆசீர்வதிக்காக நன்றி.
ஸ்தோத்திரம் இப்படியாக ஒரு ஸ்தோத்திரம் வாரம் கொடுத்த ஆண்டவரே எங்களை கண்மணி போல் காத்து எல்லா தேவைகளும் நீ சந்தித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையோட ஆண்டவரை இந்த ஆலயத்தில் வர சேர முடியாது நீ காட்டு திறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீ ஸ்தோத்திரம் காட்டின அன்புக்கும் நீ காட்டின நன்மைக்கும் நன்றிகள் செலுத்துகிறோம். இந்த வேலையில் ஆண்டவரே இப்படியாக எனக்கு காணிக்கை புஸ்தகத்தை எடுத்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே இப்படியாக கொடுக்க முடியாத காட்டின திறமைக்காக நன்றிகள் செலுத்துகிறோம். இந்த காணிக்கை புஸ்தகம் சபை தலைவர்கள் ஆண்டவரை இப்படியாக அதை பயன்படுத்த இந்த காரியங்களுக்கு அதிகமாக இவர்கள் பயன்படுத்த விஷயமாக இப்படியாக சபையினுடைய அந்த கட்டளை வேலை ஆரம்பித்தாச்சு. அதை நினைக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தகிரமாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகிரமாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லோரும் அதிகமாக கொடுக்க அந்த வாஞ்சனை தரமாக நாங்கள் செபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கட்டணம் எழுப்பி நாங்கள் அந்த புதிய ஆலயத்தை நாங்கள் செல்ல விஷயமாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஒப்பு கொடுத்து எடுக்கிறோம் விஷயமாக. ஆமென். போதக ஜெபத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்னதாக இன்னொரு பாடலையும் பாடியோம். இறுதி சரணம் வரும்போது சபையாராகிய நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். போதக ஜேம்ஸ் நம்மை ஜெபத்திலே வழிநடத்தி தேவ செய்தியை கொடுத்து பரிசுத்த நற்கண்ணையை நமக்கு வழங்குவார். ஓகே. பாதம் நம்பி வந்தேன், கிருபை
எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்து கொள்வோம். நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு சபையாக நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்கும்படியாக கர்த்தாவே எங்களுக்கு பாராட்டிய இந்த நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபையுள்ளவர், கர்த்தர் இரக்கமுள்ளவர், கர்த்தர் அன்புள்ள தேவனாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை முடிசூட்டி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாய் இருந்து எங்களை நடத்தி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஜெபித்தது போல உம்முடைய சித்த பிரகாரமாகவே 4 மாதங்களுக்கு பிறகு ஆண்டவரே நாங்கள் ஆலயத்தை வாஞ்சித்ததை நீர் அறிந்து கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தின்படியே நாங்கள் மீண்டுமாக ஆலயத்திலே கூடி ஆராதனை செய்யும்படியான இந்த மாபெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் காலடி எடுத்து வைக்கவும், எங்கள் தேவனை நாங்கள் மனதார போற்றி புகழ்ந்து பாடவும் ஆண்டவரே இந்த சாக்கியத்தை மீண்டுமாக எங்களுக்கு தந்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக ஆண்டவரே அநேக காரியங்களை, விசேஷமாக ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி செய்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அனுமதியோடு கூட வந்ததானே இந்த COVID-19க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மனுகுலத்தையும் வாழ்க்கையையும் மரணத்தையும் விசேஷமாக கடவுளை குறித்தான காரியங்களை சிந்திக்கும்படி வைக்கிறே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகி நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க செய்தீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்படியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கிய ஆண்டவரே எங்களுடைய மனதின் வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்படியாக இதோ இந்த வேலையில் எங்களுடைய பாவங்களை கர்த்தர் கிருபையாய் மன்னித்து இதோ எங்களுடைய ஜெபம் கேட்க வேண்டுதல் செய்கிறோம். நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குவீராக. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் தொட நாங்கள் ஜெபிக்கிறோம். டேனிக்காக, பிரசிலாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, தாயார் சரஸ்வதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரியத்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இப்படியாக சௌர ஆறுமுகம், சௌர ராமநாதனுக்காக ஜெபிக்கிறோம். தாயார் லிதியாளுக்காக ஜெபிக்கிறோம். தேவனே, இவர்கள் யாவரையும் கர்த்தாவே நீர் தொட்டு குணமாக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, இப்படியாக எங்களுடைய ஆலய காரியத்தையும் உடைய கரத்தில் வைக்கிறோம். உடைய சித்த பிரகாரமாக காரியங்களை நடப்பிக்க ஆண்டவரே சபையார் நாங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பை சரிவர செய்ய தேவன் எங்களுக்கும் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, தொடர்ந்து உலகத்திலே உடைய இரட்சண்யம் காணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் யாரெல்லாம் ரட்சிக்க சித்தம் கொண்டிருக்கிறீரோ அவர்களை ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பலவிதமான போராட்டங்களிலே இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, பொருளாதார நிலையில பொருளாதார தேவைகளோடு கூட இருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலை இன்னும் தெரியாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் வேலையை தருகிற தேவனாக இருக்கிறீர். கர்த்தாவே, சிங்கையிலே இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் சமாதானப்படுத்தி ஆறுதல் படுத்தி தொடர்ந்து உம்முடைய சித்த பிரகாரமாகவே அவர்களை வழிநடத்த வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே தேவனே, இந்த வாரம் பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற தாயார் லிதியாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, டிகன் ஜான் கண்ணாவுக்காக ஜெபிக்கிறோம். உடைய அன்பு கரமே இந்த பிள்ளைகளை தாங்கி வருகின்ற ஆண்டிலும் கர்த்தருடைய நன்மைகளை அவர்கள் காணும்படி செய்ய வேண்டுதல் செய்கிறோம். இப்படியாக கர்த்தாவே, உம்முடைய திருக்கரம் இந்த மலேசியா தேசத்தில் இருப்பதாக. ஆண்டவரே, மலேசியா தேசத்தில் எங்களுடைய தலைவர்கள் தொடர்ந்து நாட்டை செழிப்பாக நடத்த கர்த்தாவே கிருபை பாராட்டும். ஆண்டவரே, அவர்களுக்கு ஞானத்தை கர்த்தர் தந்தருளுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில் இருக்கின்றதான சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கர்த்தர் ஞானத்தை தந்து அவர்களை வழிநடத்துவீராக.
ஆண்டவரே, வயதானவர்களையும் உடைய கரத்தில் வைக்கிறோம். நீரே அவர்களை ஆட்கொண்டு அவர்களை கிருபையாய் நடத்துவீராக. ஐயா ராஜகோபாலையும் தொடர்ந்து விசேஷமாக கர்த்தாவே நீர் அவரை பலப்படுத்தி திடப்படுத்தி வழி நடத்த வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய இதர சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். புக்கெடிண்டா கம்மாஸ் கூலாய் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். பெத்லஹேம் சிங்கப்பூர் சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஆராதனைகளிலும் கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை தியானிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களுடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்தும். தேவனே, எங்களை மன்னித்து கிருபையாய் எங்களை நடத்தும். பேசுகிற அடியானுக்கு கர்த்தாவே உம்முடைய கிருபை தந்தருளும். இயேசுவின் நாமத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1லிருந்து 18லிருந்து 21. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 18லிருந்து 21. அவரே சபையாகிய சரித்திரத்திற்கு தலையானார். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோர் இருந்து எழுந்த முகப்பெருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவர்கள் பரலோகத்தில் உள்ளவர்கள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராகியும் துர்க்கிரிகளினால் மனதிலே சத்துருக்களாகவும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தபடியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே ஒரு சபையின் புதிய வழக்கத்திற்குள்ளாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். த சர்ச் நியூ நார்ம் அல்லது நியூ நார்மல் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த காரியத்தில் நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். இந்த புதிய வழக்கம் எதனால் ஏற்பட்டது என்று பார்க்கும் பொழுது, இந்த கோவிட்-19 நமக்கு தெரியும், இந்த தொற்று நோய் அது வந்ததுனால இன்றைக்கு அரசாங்கம் இந்த சபைகளுக்கு மாத்திரமல்ல, மற்ற மதம் சார்ந்த எல்லா நடவடிக்கைகளிலும் இந்த SOP அப்படின்ட்டு சொல்லி ஒரு சட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கே நம்முடைய திருச்சபையில் நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு முன்னதாக நம்ம இப்படி உட்கார்ந்தது இல்லை. தரையில் நம்ம பார்த்தோம்னா அங்கங்கே மஞ்சள் கோடு இருக்குது. இப்படி நிறைய SOP நம்ம அது பின்பற்ற வேண்டியதாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த SOP இருக்கிறனால என்ன ஆகுது, நம்முடைய ஆராதனை நேரத்தை நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்கிறது. வாழ்க்கையில் நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம், காலையில் 7:30 மணிக்கு ஆராதனை செய்யணும் அப்படின்னு. இந்தியாவில் நம்ம பார்த்தோம்னா காலையில் 6 மணிக்கு ஆராதனை செய்வாங்க. இங்கே இப்போ இந்த 7:30 மணிக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இப்போ இந்த உட்கார்ற இந்த முறையை நம்ம பார்த்தோம்னா இது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா முன்ன நம்ம பார்த்தோம்னா கிட்ட இருக்கும் நாக்காளி. அப்போ பக்கத்தில் தூங்கினாக்கா அப்படியே இப்படி தட்டி தட்டி விடுவோம். இப்போ தூங்கினாக்கா ஒன்றும் பண்ண முடியாது, தூங்கி அப்படி கீழே விழுவ வேண்டி தான். சரிங்களா? இதுவும் நல்லது, நல்லதாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் இந்த SOPனால என்ன ஆகுது, நிறைய ஐக்கிய கூட்டங்கள் நம்ம ஏற்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆலயம் திறக்கிறதை குறித்தான வாஞ்சை நமக்கு இருந்தாலும், இந்த புதிய வழக்கம் இது எவ்வளவு நாள் செல்லும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த புதிய வழக்கத்துக்கு நம்மை இதை ஒத்து போகும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த SOP ஃபாலோ பண்ணுற விஷயம் ஏறத்தாழ இன்னொரு 2 வருஷத்துக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு
அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கிறது. அது உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரியாது. சரி, எது எப்படியோ இந்த எஸ்ஓபிலாம் நமக்கு திருச்சபையில் இருந்தாலும் 3 அடிப்படை உபதேசங்களை இன்றைக்கு நாம் மறந்துடவே கூடாது. We shouldn't forget the 3 fundamental teaching of Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 3 அடிப்படை உபதேசத்தை, அதாவது திருச்சபை குறித்தான உபதேசத்தை நாம் மறந்துட கூடாது. பலவிதமான கட்டுப்பாட்டுக்குள் நம்ம இருந்தாலும், பலவிதமான கட்டுப்பாடுகள் திருச்சபையில் இருந்தாலும், அதாவது அரசாங்கம் கொடுத்த கட்டுப்பாடுகள் நமக்கு இருந்தாலும், இந்த 3 அடிப்படையான உபதேசம் திருச்சபைக்கு மாறாது, அது மாற்றக்கூடாது. விசுவாசிகளாகிய நமக்கு அது எப்பொழுதும் நம்முடைய சிந்தையில இருக்க வேண்டியதாக இருக்கிறது. 3 அடிப்படை உபதேசம் அப்படின்னு சொல்லும் பொழுது, முதலாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு இன்னும் தலைவராக இருக்கிறார். அதை நம்ம மறந்துடவே கூடாது. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஸ்டில் த ஹெட் ஆஃப் த சர்ச். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு தலைவராக இருக்கிறார். அந்த வசனம் 18 நம்ம வாசிக்கும் பொழுது, அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மரணம் பிற்பாடு உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு நம்ம பார்க்கிறோம், அவர் பரம் ஏறினதுக்கு முன்னதாக தம்முடைய சீடர்களிடத்தில் சொன்னாரு, இந்த சுவிசேஷத்தை நீங்க கொண்டு போங்க, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இந்த பிரதான கட்டளையை பெற்ற இந்த சீடர்கள் அடுத்ததாக என்ன பார்க்கிறோம், அவர்கள் பல இடங்களில், குறிப்பாக ஆசியா மைனர்ல இந்த திருச்சபைகளை ஸ்தாபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நிறைய சபைகள், அப்போஸ்தலனாகிய பேதுரு, அதன் பிற்பாடு அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக திருச்சபைகளை ஸ்தாபிக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அப்போ திருச்சபைகளை ஸ்தாபித்த இவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சபைக்கு தலைவராக இருக்கிறார் என்ற அந்த அடிப்படையை அவர்கள் எப்பொழுதும் நினைவுறுத்தி அதை திருச்சபைகளுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிங்கள் எபேசியர் 2:20. எபேசியர் 2:20. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கின்றார். நமக்கு தெரியும், பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் திருச்சபை, அந்த அஸ்திபாரத்தின் மேல் கர்த்தராகிய அந்த திருச்சபை கட்டப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த திருச்சபையின் உபதேசங்கள் எங்கிருந்து வருகிறது? அந்த எபேசியர் 2:20 நம்ம வாசிக்கிறோம், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். இந்த உபதேசமானது வேற எங்கிடத்தும் வரவில்லை. இந்த அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், இவர்களுடைய உபதேசம் எங்கிருந்து வந்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வந்தது என்பதை நமக்கு நன்றாக தெரியும். அப்போ திருச்சபைக்கு அஸ்திபாரமாக இருப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது மாத்திரமல்ல, திருச்சபைக்கு தலைவராக இருப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது நம்முடைய சிந்தையில எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, இன்றைக்கு சபையை எப்படி நாம் நடத்த வேண்டும், இன்றைக்கு சபையை ஆராதனை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு அரசாங்கம் நமக்கு சொல்லுகிறது. இதுதான் இந்த எஸ்ஓபியில நம்ம பார்க்கிறோம். எத்தனை பேர் இது கவனிச்சிங்க என்பது எனக்கு தெரியல. ஆனா இந்த காரியத்தை நல்லா சிந்திச்சு பாருங்க. ஆதி திருச்சபையில, குறிப்பாக இந்த கத்தோலிக்க திருச்சபையை நம்ம பார்க்கும் பொழுது, அக்காலத்திலே இந்த ரோம அரசர்கள், ரோமர் ஆளுநர்கள், கவர்னர்ஸ் அண்ட் எம்பரர்ஸ், இவங்க சபையில அதிகமான தலையீடு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். சபையை நீங்க இப்படிதான் நடத்தணும், சபைக்குள்ள இப்படிதான் இருக்கணும், யாரெல்லாம் இந்த சபை தலைவராக இருக்க முடியும் என்று இவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக சபையில இருந்ததை நம்ம பார்க்கிறோம்.
அப்போ இந்த ரோம கத்தோலிக்குடைய சபையை நம்ம பார்க்கும் பொழுது, அவர்களுடைய அந்த ஆட்சியை நம்ம பார்க்கும் பொழுது, அந்த ரோம அரசாங்கத்தினுடைய முறைமையின்படியே தான் அவர்கள் செய்து வருவார்கள். அதே போலதான் இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அரசாங்கம் நமக்கு சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது, நீங்கள் இப்படிதான் ஆராதனை செய்ய வேண்டும், நீங்கள் இப்படிதான் உட்கார வேண்டும், நீங்கள் வரும்பொழுது இதை செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், அப்படி என்று இன்றைக்கு ஒரு லிமிட்டேஷன், ஒரு கட்டுப்பாட்டை இன்றைக்கு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எப்படி நமக்கு தோன்றுகிறது என்றால், இன்றைக்கு சுதந்திரமாக இருந்த திருச்சபையானது இன்றைக்கு அரசாங்கம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள சபை இருக்கின்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நமக்கு ஒரு போராட்டம். இன்றைக்கு சபைக்கு தலைவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவதா, இல்லது அரசாங்கத்துக்கு நாம் கீழ்ப்படிவதா? இப்படி ஒரு போராட்டத்திற்குள்ள இன்றைக்கு திருச்சபை இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது. சபைக்கு தலைவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய சரீரத்திலே நாம் அங்கங்களாக இருக்கின்றோம். அரசாங்கம் தலையாக இல்லை, சபைக்கு தலைவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அவருடைய வார்த்தைக்கு நாம் கட்டுப்பட்டு, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்பட்டு நடக்கிறோம். அப்போ அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்றால் என்ன பார்க்கிறோம்? அவருடைய அந்த வார்த்தையானது தான் உயர்ந்த அதிகாரம். The highest authority. God's word is the highest authority in the church. திருச்சபையில கர்த்தருடைய வார்த்தை தான் உயர்ந்த அதிகாரம் கொண்டதாக இருக்கிறது. It is not the government. அரசாங்கம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையே உயர்ந்த அதிகாரம் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் எபேசியர் 5:24 நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் 5:24 இப்படியாக வாசிக்கிறோம். வாசிங்க அதை. எபேசியர் 5:24. எடுத்தவங்க வாசிங்க. எபேசியன்ஸ் 5:24. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. அங்க கவனிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கணவன் மனைவி குறித்து அங்க பேசும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதாவது கிறிஸ்துவும் சபையும் குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆகையால் சபையானது யாருக்கு கீழ்ப்படுகிறது போல? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. அப்போ சபையானது கிறிஸ்துவுக்கு தான் எப்பொழுதும் கீழ்ப்படுகிற சபையாக இருக்க வேண்டும். அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க? இப்போ அப்படின்னா நம்ம அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய வேண்டாவா? அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். உண்மைதான். இன்றைக்கு அரசாங்கத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறனால தான் இன்னைக்கு இந்த SOP எல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோம். ஆனால் எப்பொழுது நமக்கு அந்த உயர்ந்த அல்லது அந்த கிரிட்டிக்கல் வார்ஃபேர் வருகிறதோ, அந்த போராட்டம் வருகிறதோ, எது த ஹையஸ்ட் அத்தாரிட்டி, எது மேலான அதிகாரம் என்பதை நாம் உணர்ந்து அந்த அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த காரியத்தை நாம் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. ஏனென்றால் திருச்சபைக்கு மாற்றத்தை உருவாக்குவது அரசாங்கம் அல்ல. திருச்சபையை மாற்றத்திற்குள்ளாக, அதாவது மாற்றம் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு ஏற்றதான மாற்றத்துக்குள்ள கொண்டு வருவது கர்த்தருடைய வார்த்தையை. 2 தீமோத்தேயு 3:16-17 நம்ம வாசிக்கிறோம். 2 Timothy chapter 3 verses 16 and 17 அங்க என்ன சொல்லுகிறது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதியுள்ளவனாகும்படிக்கு அவைகள் உபதேசத்திற்கும், அறிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்துதலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்போ திருச்சபையை கர்த்தருக்கு ஏற்ற வண்ணமாக மாற்றுதலை கொண்டு வருவது கர்த்தருடைய வார்த்தையே. It is not the government that brings transformation to the church, but rather the word of God. தேவனுடைய வார்த்தையே
நம்முடைய வாழ்க்கையில திருச்சபைக்கு மாறுதலை கொண்டு வருகிறது. அப்போ இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம இருந்தாலும், இல்லை இந்த COVID-19 பரவல் இன்னும் அதிகமாக இருக்கிறது, ஆகையினாலே திருச்சபைக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ரிக்டான SOP கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம அரசாங்கம் சொன்னாலும் நம்ம ஒன்று மறந்துடக்கூடாது. சபைக்கு தலைவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த உண்மையை ஒருபோதும் நாம் மாற்ற முடியாது. அந்த உண்மையை நம்ம நிராகரிக்க முடியாது. we cannot deny the truth. சரிங்களா? அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு தலைவராக இருப்பது மாத்திரமல்ல, இரண்டாவது திருச்சபையானது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிரியைகளில் சபை இன்னும் தொடர்கிறது. ஓகே, the church still continue with Jesus work. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகளிலே சபை இன்னும் தொடர்கிறது. இந்த SOPனா நமக்கு இருக்குது உண்மைதான். பட் the function of the church, திருச்சபையினுடைய வேலை, முக்கியமான வேலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த வசனம் 19-20 வாசிக்கிறோம். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையின் மரணத்தில் என்ன செய்தார்? குறிப்பாக இந்த ஒப்புரவாகுதலின் கிரியையை அவர் செய்து முடித்தார். Jesus Christ finished the work of reconciliation. இந்த ஒப்புரவாகுதலின் கிரியையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். அப்போ இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் செய்து முடித்த அந்த கிரியையை இன்றைக்கு திருச்சபையானது தொடர்ந்து செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் திருச்சபை என்று சொல்லும் பொழுது யாரை குறிக்கிறது? இந்த கட்டடம் அல்ல. திருச்சபை யாரு? சபைனா யாரு? நாம் தான் சபை, நீங்களும் நான் தான் சபை. அப்போ சபையானது இப்ப என்ன செய்யணுமா? இந்த ஒப்புரவாகுதலின் கிரியையை செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய முதன்மையான வேலையாக இருக்கிறது. என்ன காரணம் பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை என்னவாக நியமித்திருக்கிறார்? 2 கொரிந்தியர் 5:20 எப்படியாக வாசிக்கிறோம்? 2 Corinthians 5:20. ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து. சரி, நல்லா கவனிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது அங்க வசனம்? நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து, we are the ambassadors of Christ. கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து, அந்த ஸ்தானாதிபதிகள் என்ன வேலை செய்யறாங்க? தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். We are the ambassadors of Christ that brings the message of reconciliation. இந்த ஒப்புரவாகுதலின் செய்தியை கொண்டு போகக்கூடிய ஸ்தானாதிபதிகளாக தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். அப்போ திருச்சபையானது இன்றைக்கு இந்த COVID-19 இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திருச்சபையானதுடைய முக்கியமான வேலை என்ன? இந்த ஒப்புரவாகுதலின் வேலையை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அரசாங்கம் நம்முடைய இந்த மூவ்மென்ட்டை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர, நம்முடைய நடமாட்டத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். ஆனால் இந்த சுவிசேஷத்திற்கு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வர முடியாது. சபையில ஆராதனை செய்ய முடியாது அப்படின்னு அரசாங்கம் 4 மாதங்களுக்கு முன்பு கட்டளை கொடுத்தது. ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம்? திருச்சபையில் நம்ம கூட முடியாவிட்டாலும் நாம் வீடுகளிலே நம்ம கூடி இந்த ஃபேஸ்புக் லைவ் ஸ்ட்ரீமிங், அப்புறம் வீடியோ லைவ் ஸ்ட்ரீம், இதெல்லாம் நம்ம இந்த சுவிசேஷம் புறப்பட்டு போனதை நம்ம பார்க்கிறோம். அதை தடுக்க முடிந்ததா? முடியல.
ஆனா அதேதான் சொல்றேன், நம்முடைய நடமாட்டத்தை அரசாங்கம் கட்டுப்படுத்தலாம், ஆனால் சுவிசேஷத்தை அரசாங்கம் கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் இந்த சைனாவில் நம்ம வந்து பார்க்குறோம், கொரியாவில் நம்ம வந்து பார்க்குறோம். சபைகள் எல்லாம் எழும்பக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அண்டர் கிரவுண்டில் போய் திருச்சபைகள் ஆராதனை செய்து சுவிசேஷத்தை அவர்கள் அறிவித்தார்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மலேசியா தேசத்தில் கூட நம்ம வந்து பார்க்குற இந்த COVID-19 எத்தனை திருச்சபைகள், எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை இந்த கிறிஸ்தவ நிறுவனங்கள் இந்த சுவிசேஷத்தை கொண்டு போனார். கூகுள்ல போய் தட்டி பாருங்க, எத்தனை திருச்சபைகள் இந்த சுவிசேஷத்தை இந்த கொண்டு போனதை நம்ம வந்து பார்க்கலாம். பிரியமானவர்களே, அதுதான் திருச்சபையினுடைய முக்கியமான வேலை என்பதை நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தில் 3.5 வருஷம் அவர் வந்து ஊழியம் செய்தார். அந்த 3.5 வருஷம் நீங்க வந்து நல்லா கவனிச்சு பாருங்க. இன்றைக்கு நமக்கு SOP அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது, நம்முடைய மூவ்மெண்ட் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியத்தை நம்ம வந்து பார்க்கும் பொழுது அவருக்கும் சில கட்டுப்பாட்டுகள் இருந்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். குறிப்பா என்ன கட்டுப்பாடு என்றால், இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள் இவர்கள் என்ன செஞ்சாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டி கொண்டிருந்தார்கள். அப்போ அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் சில ஊழியங்களை செய்த பிற்பாடு திடீரென்று அவர் வந்து அப்படியே காணாமல் போறார். ஜனங்கள் மத்தியில் அவர் வந்து தோன்றவில்லை, அவர் அப்படியே ஒளிவு மறைவாக போய்விடுகிறார். ஏனென்றால் அந்த கட்டுப்பாட்டு நிமித்தம். ஆனாலும் என்ன கவனிக்கிறோம், வசனம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 9:35 வாசிங்கத. மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து. நல்லா கவனிச்சு பாருங்க, when there is a limitation of the movement, இந்த நடமாட்ட கட்டுப்பாட்டுகள் இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்யறாரு, he doesn't waste time. அவர் வந்து பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து, அப்புறம் ஜெப ஆலயங்களிலும் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சொஸ்தமாக்கினார். இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதானமான ஊழியம். அந்த பிரதானமான ஊழியத்தை தான் இன்றைக்கு சபையானது தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். The church shouldn't waste time. சபையானது இன்றைக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு இந்த ஒப்புரவாகுதலின் வேலையை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் மறந்துடாதீங்க, இந்த COVID-19 கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் எல்லாரும் ஒரு விதமான பயத்தில் இருக்கிறார். என்ன பயம்? இந்த நோய் எனக்கு வருமா, நானும் மருத்துவமனையில் இறந்து விடுவேனா, என்னோட குடும்பத்துக்கு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் இன்றைக்கு மனுகுலத்தை வாட்டி கொண்டிருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பயத்திலே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இந்த நற்செய்தியை கொண்டு போகக்கூடியவர்கள் யார்? திருச்சபை. It is the duty of the church to bring the message of reconciliation. இந்த திருச்சபையுடைய வேலையானது, முதன்மையான வேலையானது என்ன? இந்த ஒப்புரவாகுதலின் வேலையை கொண்டு போக வேண்டும். ஆகையினால் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவ திருச்சபைகளாகிய சபைகளாகிய நாம் இன்றைக்கு நம்முடைய வேலையை நம்ம வந்து மறந்துடக்கூடாது. எங்கே கடவுள் நம்மளை வைத்திருக்கிறாரோ, அது வேலையிடமாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டில் நம்ம வந்து இருந்தாலும் சரி, நம்முடைய நோக்கம், சிந்தை, எண்ணம், ஏக்கம் எல்லாம் கர்த்தராகிய
இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை செய்வதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தம் என்ன? மனுகுலம் ரட்சிக்கப்படவே. அதுக்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபைகளை ஸ்தாபித்தார். ஆகையினால்தான் திருச்சபையானது இன்றைக்கு உலகத்திற்குள் போக வேண்டும். The church should go into the world to preach the gospel. அதை நம்ம ஒருபோதும் மறந்துடவே கூடாது. திருச்சபையானது உலகத்திற்கு சென்று இந்த சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும். ஏனென்றால் அங்கு அழிந்து போகின்ற ஆத்துமாக்கள் அநேகம் ஆயிரமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போவது யார்? நீங்களும் நான். It is our responsibility. It is our duty to preach the gospel. And we shouldn't waste any time. எந்த நேரத்தையும் நாம் வீணாக்காமல், விசேஷமாக இந்த பெண்டமிக், இந்த COVID-19 காலகட்டம் நமக்கு ஒரு தங்க தருணமாக இருக்கிறது. இதை நாம் பயன்படுத்தி ஒரு சபையாக இந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். இந்த ஒப்புரவாகுதலின் வேலையை நாம் செய்ய வேண்டும். இறுதியாக நாம் கவனிக்கிறோம், திருச்சபையானது திருச்சபையினுடைய அந்த அந்த கிறிஸ்துவின் அடிப்படை உபதேசத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம் என்ற மூன்றாவதாக, கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை நோக்கி சபை இன்னும் முன் செல்கிறது. The church still moves toward holiness. இதை நம்ம மறந்துடக்கூடாது. திருச்சபைக்கு கட்டுப்பாடுகள், இன்றைக்கு கட்டுப்பாடுகள் அரசாங்கம் போடலாம். ஆனால் சபையினுடைய நோக்கம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக நிற்கும் பொழுது சபையானது எப்படியாக இருக்க வேண்டும். இந்த கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். கொலோசியர் 1:20-21 வாசிங்க. கொலோசியர் 1:20-21. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளை பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாகிக் கொள்ளவோ அவருக்கு பிரியமாயிற்று. 21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அதாவது என்ன கவனிக்கிறோம் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த ஒப்புரவாகுதலின் வேலையின் கிரியையின் மூலியமாக அவர் என்ன விரும்புகிறார்? சபையானது அந்த 21ஆம் வசனத்தை கவனித்தீங்கன்னா, உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாயும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அப்படி என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, திருச்சபையானதோட நோக்கம் என்னவாக எப்பொழுதும் இருக்கணும்னா, இந்த பரிசுத்தத்தை நோக்கியே நாம் செல்லணும். கட்டுப்பாட்டுகள் நமக்கு இருக்கணும். ஆனாலும் நம்முடைய நோக்கம் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சூழ்நிலைகள் மாறலாம். நான் உதாரணம் சொல்லுகிறேன். உதாரணத்துக்கு ஒரு ஏழை பெண் வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு கன்னி பெண், ஒரு ஏழையான ஒரு பெண்ணு, வசதியே இல்லை. ஆனாலும் அந்த பெண்ணுக்கு ஒரு திருமண நாளை குறித்து இருக்கிறாங்க. அந்த பெண் திருமணம் செய்ய வேண்டும். ஒரு திருமண நாளை அவளுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த திருமண நாளை அவளுக்கு நியமித்திருக்கிறபடினால அந்த பெண்ணு தனக்குள்ள ஐயோ நான் ஏழை, நான் ஒன்றும் பண்ண முடியாது, பரவாயில்ல, அந்த தேதி வர்றது வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்குமா அந்த பெண்ணு? இல்லை. நிச்சயமாக அந்த
திருமண அந்த நாளுக்காக ஆவலோடு தன்னை எப்படியெல்லாம் ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியுமோ அந்த நிச்சயமாக அந்த கன்னி பெண் தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்வான். அதே போலத்தான் திருச்சபையானது நாம் எப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில நாம் இருந்தாலும் நம்முடைய நோக்கமெல்லாம் என்னவாக இருக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக கரையற்றவர்களும் விலையில்லாதவர்களுமாய் நிற்க வேண்டும். அதுதான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 26, 27 வாசிக்கிறோம். வாசிங்க அதை. எபேசியர் 5, 26, 27. தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து நல்லா கவனிச்சு பாருங்க. அங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதற்காக, எதற்காக? சபைக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறது. அப்போ அந்த சபையானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது எப்படியாக நிற்கணுமா? தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்துறை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக, அப்படி என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ திருச்சபையானது எப்பொழுதுமே பரிசுத்தத்தையே நோக்கி செல்ல வேண்டும், பரிசுத்தத்தை குறித்தே பேசிக்கொண்டு இருக்க வேண்டும். நல்லா கவனிச்சு பாருங்க. பரிசுத்தத்தை குறித்து பேச வேண்டும் என்றால் அதனுடைய வேரை குறித்து நீங்க பேசணும். வேறு என்ன? பரிசுத்தத்தை குறித்து நீங்க பேசணும்னா அதனுடைய வேரை குறித்து பேசணும். வேர்னா எது? பாவம். பாவம் இருக்கிறதுனாலதான் பரிசுத்தமாகணும். அப்போ பாவத்தை குறித்து சபை பேச வேண்டும். அதுக்கு காரணம் என்ன? நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு சபையானது நம்ம மறந்துடக்கூடாது. நீங்களும் நானும் தான் சபை. நமக்கு இந்த மாமிசமும் ஆவிக்குரிய போராட்டமும் எப்பொழுதும் உண்டு, எல்லா நேரங்களிலும் நமக்கு உண்டு. அப்போ இந்த போராட்டங்களில் இந்த மாமிசமும் ஆவிக்குரிய கெடுதல் நமக்குள்ளாக இருக்கின்றபடியினால நாம் எப்பொழுதும் சுத்திகரிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கணும். That is why we need God's word to sanctify us. நம்மை சுத்திகரிக்க கர்த்தருடைய வார்த்தையானது நமக்கு தேவையாக இருக்கிறது. சபையானது பாவத்தை குறித்து பேச வேண்டும். பாவத்தை குறித்து பேசும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையானது அவர்களை சுத்திகரிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 3 அடிப்படை உபதேசத்தை நம்ம மறந்துடவே கூடாது. முதலாவது என்ன? சபைக்கு கிறிஸ்து தலைவராக இருக்கிறார். இரண்டாவதாக கிறிஸ்துவினுடைய அந்த ஒப்புரவாகுதலின் கிரியையை சபையானது இன்றைக்கு செய்ய வேண்டும். மூன்றாவதாக என்ன பார்க்கிறோம்? சபையானது பரிசுத்தத்தை நோக்கி செல்ல வேண்டும். இந்த 3 உபதேசத்தை நாம் ஒருபோதும் மறந்துடவே கூடாது. அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைபிடிக்க வேண்டும். நாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். என்னதான் அரசாங்கம் நம்ம எப்படிதான் கட்டுப்படுத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். ஆகினாலே அவருக்கு அந்த உயர்ந்த அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். இரண்டாவதாக எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்தாலும், கடினமான சூழ்நிலையில இருந்தாலும் இந்த சுவிசேஷத்தை நாம் கொண்டு போக வேண்டும். அரசாங்கத்துக்கு தெரியாது, ஐயோ இவர்களுடைய ஆத்மா அழிந்து போகுது அப்படின்னு அரசாங்கத்துக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கும் எனக்கும் தெரியுது, பாவத்திலே ஜனங்கள் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நம்பிக்கை சுவிசேஷத்தின் வழியாக நாம் கொண்டு போக வேண்டும் என்று அந்த சத்தியமானது உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறது. அந்த ஒப்புரவாகுதலின் சுவிசேஷத்தை நாம் கொண்டு போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். மூன்றாவதாக நம்மை இந்த சபையானது, நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பரிசுத்த பந்தி இன்றைக்கு நாம் வரப்போகிறோம். பிரியமானவர்களே, நம்மை நாமே இன்றைக்கு சோதித்து அறிந்து இந்த சபை புதிய வழக்கத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அதை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த புதிய வழக்கத்துக்குள்ளாக நம்ம இருக்கும் பொழுது இந்த 3 அடிப்படை உபதேசங்கள் அது மாறாதது, அது எப்பொழுதும் நிலைத்திருக்கும்.
இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த அடிப்படை உபதேசத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவர்களாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பரிசுத்த பந்திக்கு நாம் ஆயத்தமாகிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனம் 15 20 வாசிக்கின்றேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாய் இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுகிறதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த பந்திக்கு நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். கடைசியாக 4 மாதங்களுக்கு முன்பு இந்த பரிசுத்த பந்திக்கு நாம் எடுத்தோம். இன்றைக்கு 4 மாதங்களுக்கு பிறகு இந்த பரிசுத்த பந்தி எந்த விதத்தில் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்க போகிறது? ஏன் இதை கேட்கிறேன் என்றால், இந்த 4 மாதங்கள் தேவன் நமக்கு ஒரு போதுமான காலகட்டத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களையும் நம்முடைய பலவீனங்களையும் விட்டு கர்த்தருக்கென்று ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கும்படியாக கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு காலகட்டத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்மள எத்தனை பேர் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து சோதித்து பார்த்து நாம் விட வேண்டிய கெட்ட பழக்கங்கள், பாவங்களை நாம் விட்டு இருக்கிறோம். அதை விட்டு இன்றைக்கு இந்த பரிசுத்த பந்திக்கு, ஆண்டவரே 4 மாதங்களுக்கு பிற்பாடு இந்த பரிசுத்த பந்து மரணத்தை நான் நினைவு கூற இந்த மாபெரிய ஸ்லாக்கியத்தை எனக்கு தந்தீரேன், நன்றி சொல்லி நாம் வருவோமாக. நம்முடைய உள்ளங்களை நம்ம தாழ்த்தி நம்முடைய பாவங்களை கர்த்தருக்கு முன்னதாக நாம் அறிக்கையிட்டு நாம் இந்த பரிசுத்த பந்தியிலே நாம் கலந்து கொள்வோம். பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்கிற யாவரும் நீங்கள் எழுந்து நிற்க கேட்கிறேன். உங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் எனவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட என்ற ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நம்முடைய உள்ளங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற வேளையில இந்த பாடலை நாம் பாடுவோம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே,
என்னை மன்னியும் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். கிறிஸ்து இயேசுவின் சரீரம் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக பிற்கப்பட்டது என்பதை நினைவு கூர்ந்து விசுவாசத்துடன் இதை வாங்கி புசியும். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டீர், முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டீர், நீர் எனக்காக பலியானீர், நீர் எனக்காக பலியானீர். இரத்தத்தால் கழுவிவிடும், இரத்தத்தால் கழுவிவிடும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்டது என்பதை நினைவு கூர்ந்து விசுவாசத்தோடு இதை பானம் பண்ணுங்கள். நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய கல்வாரி சிலுவையின் மரணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாவத்திலிருந்து எங்களை மீட்டெடுக்க சித்தம் கொண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, உம்முடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூறும்படி, உம்முடைய வருகை மட்டும் அதை செய்யும்படியாக எங்களுக்கு இந்த சாக்கியத்தை தந்தவரே, மீண்டும் தந்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுடைய பாவங்களையும் மீறுதல்களையும் கர்த்தர் கிருபையாய் மன்னித்து இதோ உடைய ஜனங்களை நீ சமாதானத்தோடு கூட அனுப்புவீராக. ஆண்டவரே, அவர்களுடைய போராட்டத்தில் நீர் அவர்களோடு கூட துணை நில்லும். ஆண்டவரே, அவர்களை தீமையை நின்று ரட்சித்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். பரமண்டலத்தில் உடைய சித்தம் செய்யப்படுவது போல அவர்களுடைய வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக. கர்த்தாவே, நீர் அவர்களோடு கூட துணை நின்று கர்த்தாவே உம்முடைய சமாதானத்தின்படியே அவர்களை அனுப்ப வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, உலகத்தில் அவர்கள் புறப்பட்டு போகும்போது உம்முடைய சுவிசேஷத்தை கொண்டு போகிறவர்களாக அவர்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய நாவை திறந்தருளும். கர்த்தாவே, அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை கண்டு அவர்களுடைய மனம் கரைய வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய இரட்சண்யத்தின் கிரியைகளை இதோ உம்முடைய ஜனங்களும் நடப்பிக்க வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய சமாதானம் இதோ உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமென். அமருங்கள். அறிவிக்க வேண்டிய காரியங்கள், வழக்கம் போல வியாழக்கிழமை நமக்கு வேத தியானம் இருக்கிறது. வீட்டில் இல்லை,
ஆலயத்தில் நமக்கு வந்து வேத தியானம் நடைபெறும். சரிங்களா? வேத தியானம் நடைபெறும். வேத தியானத்தில் இரவு 8 மணிக்கு அதில் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யோபு புத்தகத்தை நாம் தொடர்ந்து தியானிக்கவிருக்கிறோம். சபையார் அதை கவனத்தில் கொண்டு நீங்கள் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக வழக்கம் போல நமக்கு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு ஆராதனை இருக்கும். அந்த ஆராதனையிலும் நீங்கள் தொடர்ந்து கலந்து கொள்ளுங்க. கடைசியாக இந்த பைபிள் ரீடிங் சேலஞ்ச் நீங்கள் வந்து செஞ்சுட்டு வந்தீங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அது வந்து ஆனால் காலகட்டம் முடிஞ்சுது, சேலஞ்ச் முடிஞ்சுது, ஆனால் ரீடிங் முடியல. சரிங்களா? அப்போ முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இனிமேல் பைபிள் படிக்காமல் இருந்துடாதீங்க. பைபிள் தொடர்ந்து படிங்க. ஆனால் சேலஞ்ச் வந்து முடிஞ்சுது. ஆகையினால நீங்கள் எது வரைக்கும் படிச்சிட்டீங்க அப்படின்றத தயவு செய்து எனக்கு அப்டேட் பண்ணிடுங்க. பரவாயில்ல, நீங்கள் ஒரு புத்தகம் படித்தாலும் பரவாயில்ல. சரிங்களா? எதை படிச்சீங்க அப்படின்றத நீங்கள் வந்து எனக்கு தயவு செய்து அப்டேட் பண்ணுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, ஆராதனை முடிந்தது. நீங்கள் எப்படி போகணுன்னு உங்களுக்கு வந்து தெரியும். நான் முக்கியம் டாக்டர் போனோம். 9:30 மணிக்கு ஆராதனை. அதனால நான் உடனடியாக நான் கிளம்பணும். வருகின்ற வாரங்களில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.